ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமம் 11வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். தலைப்பிள்ளை சங்காரமாகிய வாதை, இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு. முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் மோசையை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை நான் பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூகமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். என ஒரே ஒரு வாதம் தான் இருக்குது. இதற்கு பின்பாக போக விடுகிறது மாத்திரமல்ல, துரத்தி விடுகிற காரியமானது நடக்கப் போகிறது என்று மோசையோடு சொல்லி, இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவனவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளை பொன் உடைமைகளை எல்லாம் கேட்டு வாங்கும்படியாக, கடனாக அல்ல கேட்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். அதையும் ஆண்டவர் தான் செய்கிறார். அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். என்னென்று சொன்னால், இவர்களுடைய உழைப்புகளை எல்லாம் அவங்க திருடி சாப்பிட்ருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் அங்கே நீதியை சரிகட்டுகிற ஒரு ஆண்டவராக, நியாயம் செய்கிறவராக அங்கே நின்று கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது முதற்பேர் அனைத்தும் சாகும் என்கிற காரியம் பார்வோனுக்கு முன்பாக 4வது வசனத்திலிருந்து மோசே பேசுகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் தாமே எகிப்தியர் மீது தமது இறுதி நியாய தீர்ப்பை அளிக்கிறார் என்கிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள முதற்பேர் அனைத்தும் சாகும். அதாவது குடும்பங்களில் தலைப்பிள்ளைகளின் மீது தான் குடும்பத்தின் நம்பிக்கையும் குடும்பத்தினுடைய லட்சியங்களும் இருக்கும். எனவே தலைப்பிள்ளைகளினுடைய சாவு எகிப்தியர்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்கும் என்பதை இங்கே ஆண்டவர் காட்டுகிறார். எகிப்தியரினுடைய கொடுமைகளுக்கு இதுவே தேவனுடைய தண்டனை தீர்ப்பாக இருக்கும் என்கிற காரியமானது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. எகிப்தியர் இஸ்ரவேலர்கள் மீது செய்த கொடுமைகளும் இஸ்ரவேலரினுடைய ஆண் குழந்தைகள் நதியில் போடப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் அவர்கள் மீது பலியாக இருந்தது. இது தேவனுடைய முதற்பேரான குழந்தைக்கு செய்யப்பட்ட கொடுமைக்கு சமம். அதாவது இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லி. ஆகவே என்னுடைய முதல் பிள்ளைக்கு, என்னுடைய இஸ்ரவேலுக்கு, என்னுடைய சிரேஷ்ட புத்திரனுக்கு நீங்கள் செய்த கொடுமைக்காக எகிப்தியர்களாகி நீங்கள் விதைத்ததனுடைய பலனை நீங்கள் அதை அறுத்து தான் ஆகணும் என்பது போல இங்கே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் முதற்பேறு, அதாவது தலைப்பிள்ளைகள் மாத்திரமல்ல, அது விலங்குகளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் உயிரை கொடுப்பதாகவும் உயிரை எடுப்பதாகவும் கருதி கொள்ளப்பட்ட அந்த எகிப்திய தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. இதுதான் சிருஷ்டிப்பின் தெய்வன் என்று சொன்னார்கள். இதுதான் உயிரை எடுக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லிலாம் நிறையா அவர்கள் தெய்வங்களை உண்டு பண்ணி வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தாமே வாழ்வின் மீதும் மரணத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர் என்பதை இங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். நான் தான் வாழ்க்கையை கொடுக்கிறவர், நான் தான் மரணத்தையும் நிகழ்த்துகிற ஒரு ஆண்டவர் என்று இங்கே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே 1 சாமுவேலில் நம்ம பார்க்கிற போது 2வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 38:7 அங்கே யூதாவின் மகனாகிய ஏர் பாவம் செய்தபோது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தபடியினால ஆண்டவர் அந்த ஏரை அழித்து போட்டார் என்று சொல்லியே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 33வது அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண்கள்
அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர்தான் கொல்லுகிறவரும் ஆண்டவர்தான் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை எகிப்தியர்களுக்கும் அங்கே பார்வோனுக்கும் காட்டும்படியாக, அதே போல இஸ்ரவேலினுடைய அந்த தம்பதியர்களினுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போடப்பட்டு கொல்லப்பட்ட அந்த காரியங்களை பழிவாங்கும்படியாகவும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறார். அதாவது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது அவர் செய்த அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று தான் ஆண்டவர் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் ஜீவனை தருகிறவர். இந்த உலகத்தில் ஜீவனை எடுப்பதற்கும் அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அங்கே எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கடைசி வாதையாக, 10வது வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற வாதையானது அங்கே கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 10வது வசனத்தில் மோசையும் ஆரோனும் அங்கேருந்து ரொம்பவும் கோவப்பட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. இவ்வளவு காரியங்கள் செய்த பின்பு கூட அங்கே பார்வோனுடைய இருதயம் இவ்வளவு கடினமாக இருக்குதே, இந்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்களே, கர்த்தர் பார்வோனினுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதினால அவன் இஸ்ரவேலரை தன் நாட்டிலிருந்து போக விடவில்லை. கடினப்படுத்துகிற காரியம் நம்முடைய இருதயம் கடினமாக இருந்ததுன்னு சொன்னால் தேவனுடைய தயவுக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் நம்முடைய மனசில் இடம் இல்லைன்னா ஆண்டவர் இன்னும் கடினமாக்கி விடுவார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே மாபெரும் அற்புதங்களை பார்த்தும் கூட மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது என்பதற்கு பார்வோனும் எகிப்தியர்களும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும் கூட, எவ்வளவு அதிசயங்களை பார்த்தாலும் கூட, தேவனுடைய பலத்த கரத்தை பார்த்தாலும் கூட இருதயத்தை மாற்றுகிறவர் தேவன்தான். இங்கே பார்வோனுடைய இருதயத்திலேயும் ஒரு பெரிய மாற்றம் வரல, எகிப்தியர்களுடைய இருதயத்திலையும் ஒரு மாற்றம் வரல. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் இங்கே தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க அப்படியே செவிட்டு விரியர்கள் போல தான் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். வெளியில் நடக்கிற அற்புதங்கள் அவனுடைய பிடிவாதமான சித்தத்தை உடைக்க முடியாது என்பதை நமக்கு காட்டுகிறது. மனிதனுடைய கர்வமும் இருதயத்தினுடைய இறுக்கமும் அதிகபட்ச வியப்பாகவும் தீமையானதாகவும் துணிச்சல் உள்ளதாகவும் அறிவுக்கு பொருந்தாததாகவும் இருக்கிறது. இன்னைக்கு இருதயத்தில் ஒரு இறுக்கம் இருக்குன்னு சொன்னால், நம்முடைய தலையில் பெரிய கர்வம் இருக்குன்னு சொன்னால், அது நம்ம நிச்சயமாக அது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கூட இவங்க திருந்தாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நமக்கு அது அத்தனை ஆச்சரியமுடையதாக இருக்கும். அப்படியாகத்தான் அங்கே இருக்கிற ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாட்களிலும் கூட அநேகர் அற்புதங்களை பார்த்தும் அதிசயங்களை பார்த்தும் மகத்தான அற்புதங்களை பார்த்தும் கூட மனம் வருந்தலை, விசுவாசிக்கலை, அவருக்கு கீழ்ப்படியணும்னு கூட அவருக்கு தோன்றலை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் லூக்கா 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 31வது வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அதாவது அங்கே ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய அந்த சம்பவத்தில் இங்கே ஐஸ்வர்யவானுடைய வேண்டுதலின் ஜெபம் பூமியில் இல்லை, அங்கே பாதாளத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறது. நீர், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, வேதனை உள்ள இந்த இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது, அதனால் இந்த லாசர்வை அனுப்பி சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நான் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அங்கே ஜெபம் செய்கிறான். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், மோசே தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும், அவங்க
மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்ப மாட்டார்கள், மனம் திரும்பார்கள் என்று தான் அங்கே சொல்லுகிறார். அதாவது மோசேக்கும் தீர்க்கதரிசிக்குமே செவி கொடுக்கலன்னா மரித்தோர்லேருந்து ஒருவன் போய் சொன்னாலும் எப்படிப்பா நம்புவாங்க? இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை, கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்கிற காரியங்கள், தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாம் கடைசி நாட்களில் நேரிடும் என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக தீர்க்க தரிசனமாக அது நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் மனிதர்கள் பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி, ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடி, மனம் திரும்பாதபடி, மனம் வருந்தாதபடி, பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி தங்கள் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தை இன்னும் ஆண்டவர் கடினமாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் இந்த நாட்களில் வேதத்தை தெளிவாக கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்மேல வைக்கிற கிருபையையும் நம்மேல் வைக்கிற இரக்கத்தையும் ஒரு நாளும் அல்லல் தட்டாதபடி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.